எனக்கு ஏற்பட்ட ஆபத்துக்கு காரணம் யாருன்னு தெரியும். உங்க ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்டாப்ல. என்னங்க இது? மெகந்தி ஃபங்க்ஷனுக்கு எடுக்க கெமிக்கலை கலந்தோம். அது அந்த நர்மதா வந்து தட்டி தெரியாம தட்டி விட்டேன்னு சொல்லி அதையும் வந்து கெடுத்துட்டா. அடுத்து அந்த ஹல்தி ஃபங்க்ஷன்ல பவுடரை கலந்து அந்த ஃபங்க்ஷனை நிறுத்தலான்னு பார்த்தோம். எப்படியும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம போட்ட பிளானை எல்லாம் அந்த நர்மதா கெடுத்துடுறா. என்னங்க எப்படி தாங்க இந்த கல்யாணத்தை நிறுத்த போறோம்? என்னப்பா அமைதியா இருக்கீங்க? உங்களை தானே கேட்குறோம். பெங்களூர்காரி இருக்கிற வரைக்கும் நம்மளால அந்த கதிர் குடும்பத்துக்கு எதிராக ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாதுப்பா. அடுத்து நம்ம என்னதான்ப்பா பண்ண போறோம்? டேய் ஏன்டா ஏன் இப்படி அவசரப்பட்டு இருக்கிறவ? டேய் இந்த மாதிரி விஷயத்துல ஜெயிக்கணும்னா பொறுமை தாண்டா முக்கியம். அந்த குடும்பத்தை காப்பாற்ற வந்திருக்கிறாளே நர்மதா, அவ லேசுப்பட்ட ஆள் இல்லை, பயங்கரமான கிரிமினலா இருக்காடா. எவ்வளவுதான் நான் வில்லத்தனமா ஸ்கிரிப்டை பிளான் பண்ணாலும் அவ ஈஸியா உள்ள கொஞ்சம் காலி பண்ணிடுறாடா. அப்போ நம்ம வீட்டை தோத்துட்டோமா? இந்த கல்யாணம் நடந்துடும்ல? ஏண்டா ஏண்டா இவ்வளவு அவசரப்பட்டு இருக்கிறவன்? இப்பதானே சொன்ன பொறுமையாயிடுறான்னு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோ, அந்த நர்மதா சிதம்பரம் குடும்பத்தை காப்பாத்த வந்திருக்கானா, இந்த கழிவறத அந்த குடும்பத்தை அழிக்கிறதுக்குனே வந்திருக்கா. அழிக்காம விட்டுருவனா? யாரு என்ன முயற்சி பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நடத்த முடியாதுடா, பாத்துக்க. எப்படிப்பா இவ்வளவு நம்பிக்கை சொல்றீங்க? ஏண்டா கல்யாண பொண்ணு இருந்தாதான்டா கல்யாணம் நடக்கும். என்ன சொல்ற? நீ என்னடி எப்படி பாக்குற? என்ன மோனே, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் பாட்டை போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நாமளும் அதே கூட்டத்தோட கூட்டமா மறைஞ்சிருந்து கல்யாண பொண்ணு ரோகிணிய தூக்குறா. என்னடி ஓகேவா? இதுதான் என்னுடைய பிளான். எப்படா மோனே என் பிளானு? சூப்பர்ப்பா. பொண்ணை தூக்கிட்டா எவனாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அந்த சிதம்பரம் காலில் வந்து வெளில தான் போகிறான். ஆகா சூப்பராக சொன்னடா மோனே, நானும் அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். சரி வா போலாம். நீ ஏன் திடீர்னு காணாம போயிடுற? எங்க தான் போற? இல்ல, டைனிங்ல போய் எல்லாம் ரெடியா இருக்கான்னு பாத்துட்டு வந்தேன். சரி அதை விடு. இவரு என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காரு? கல்யாணத்துல சம்மதம் இல்லைன்னு சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? பின்ன என்ன இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? ரோகிணிக்கு அவருக்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இங்க கூட வராம அவருக்கு என்ன பெரிய வேலை இருக்க போகுது? இல்ல கதிர், அவர்தான் ஃப்ரெண்ட்ஸ பாத்துட்டு வரேன்னு ரோகிணி கிட்ட சொல்லிட்டு போயிருக்காருல்ல, அப்புறம் டென்ஷன் ஆகுறீங்க? நீ அவருக்கு தேவையில்லாம சப்போர்ட் பண்ணாத. இல்ல, முதல்ல நீங்க அவர் மேல கோவப்படாதீங்க. என்ன இருந்தாலும் அவர் உங்க வீட்டு மாப்பிள்ள. வாங்க, அவர் வந்துருவாரு. வாங்க வாங்க.